நாங்கள் எல்லாம் தலித்துன்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் எந்த அதில் எதுனா கேட்கறதுனா சொல்லுங்க. அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு ஹிஸ்ட்ரி படிக்கணும். பட்சுமை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, படிக்காத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி என்ன சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் இதில் சொல்லியிருப்பாங்க, 130 வருஷம் பிறந்தார், அவங்க அப்பா இவர் அப்படின்னு. பாபா சாஹேப் அம்பேத்கர் பல புக்கில் படிச்சுட்டு கான்ஸ்டியூஷன் எழுதினார். அவர் 4வது பாஸ் பண்ண உடனே அவர் விழா எடுத்தாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர். எப்படின்னா சொல்லியிருக்கீங்களா? ஸோ அந்த 4ஆம் கிளாஸுக்கு அவர் கிளாஸ் எடுக்கும்போது பாராட்டு விழா வச்சாங்களாம். அவங்க அப்பா ஒத்துக்கல, இந்த மாதிரி புழுக்கெல்லாம் பண்ண படிக்க தெரியாது அவன், அப்படியெல்லாம் பண்ணாது. பட் அவங்க எல்லாரும் போய்ட்டு அவங்க தாத்தா கிட்ட சொன்னாங்களாம். தாத்தா சொன்னாரா, இல்லை அவங்க மார்ச் பண்ணலாம் அப்படின்னு. வேணாம். அவங்க அப்பா கொடுத்த புக்கெல்லாம் என்ன தெரியுமா, பாபா சாஹேப் அம்பேத்கர் கிட்ட ராமாயணம் மகாபாரதம் இதை படிடான்னாராம். அவர் படித்தாரா 4ஆம் கிளாஸில். அவர் ஒன்றும் புத்தி கேட்டலையா, இன்னத்துக்கு அப்பா இந்த மாதம் கொடுத்தாரு. அவங்க அப்பாவே கேள்வி கேட்டாராம், நீ எனக்கு ஏன் ராமாயணம் மகாபாரதம் கொடுக்குற, ஏன் தம்மம் புக்கு கொடுக்கல, எங்கள் தாத்தா தானே கொடுத்தாரு, அது படிக்கும்போது தானே எனக்கு இவ்வளோ இது இல்லை. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு என்ன பதில் சொன்னாராம், முட்டாள், நான் ஏன் அதை கொடுத்தேன்னா, ராமாயணம் எழுதின ஒரு வால்மீகி ஒரு தாழ்த்தப்பட்டவன், மகாபாரதம் எழுதின ஒரு தாழ்த்தப்பட்டவன். நீ அதை படித்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் பிறவியில் ஜாதியில் பறையன், அதனால் அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது, இவங்கள மாதிரி புகழ் பெற்றவனா வரணும். நீனாரு 32 டிகிரி வாங்கணும் ஓல்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் தவிர யாரும் இல்லை. ஓல்டுலே கிடையாதுங்க. 3 டிகிரி வாங்கினவர், எல்லா எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லா சட்டத்திலையும் படித்தவர், படிச்சுட்டு தான் கான்ஸ்டியூஷன் எழுதினவர். இதை படிக்காத எவ்வளோ பேர் ஜெய்பீம் சொல்லிட்டு வந்துடுறாங்க, இதை பார்க்காத எவ்வளோ பேர் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதில் அவர் கோட் பண்ணிக்கிறாரு, நான் ஏன் மகாபாரதம் ராமாயணத்தை ஏற்றுக்கலன்னு சொன்னால், ஸ்ரீரதி பட்ட பாடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அனுமான் பாடப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 14,000 பொண்டாட்டி கூட கிருஷ்ணர் விளையாடுறது தெரியும். இதில் நல்லா எனக்கு நாட்டம் இல்லை. தம்மம் புத்த தம்மத்தை எடுத்து படிக்கும்போது தான் உனக்குள்ளே உன்னை நீ தேடிப்பா, ஆணவம் ஆகமாக வரக்கூடாது. அப்போ அவரை கேட்டாங்களாம் புத்தரை, நீங்கள் இறந்து போயிட்டா யார்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்கன்னா, நான் சொன்ன தர்மம் எதுக்குதோ அதை பரப்புங்க, தர்மமே உங்களுக்கு தலைவனாங்க. அதனால் அந்த அம்பேத்கரை இவ்வளோ சொல்லிக்கூடும் ஓட்டு போடாது போன மக்கள் தான். எவ்வளோ சொன்னாலும் அதே தான், தங்க வயலில் கூட முன்னேறல, தங்க வயலில் முன்னேறல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதாவது கேட்குறது தான் சொல்லுங்கள், இதுதான் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். ரொம்ப பேர் படிக்கிறது இல்லை. இங்கே இப்போது இந்திய குடியரசு கட்சிக்காரன் தான் சார் ஏரியா வச்சு போய்ப்பார், எல்லா அம்பேத்கர் சிலைக்கிட்டையும் சோறு போட்டுருக்குறான், எல்லா அம்பேத்கர் மாலைக்கிட்டையும் பூஜை பண்ணுறாங்க. அது என்டி சிவராஜ்லேருந்து, என்டி பிளாக்லேருந்து, சாம்பியிலேருந்து, எங்கள் எல்ஐசிலே ஹை ரோடு கிட்ட இருக்கிறாரா, சரி அவர் சோறு போட்டுருக்கிறார். என்ன கூட கூப்பிட்டாங்க சோறு போடுறோம், எல்லா இடத்துக்கும் நான் போக வேண்டியதாக இருக்கும். இவன் வெறும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்று செய்கிற வேலை தான். எங்கள் முன்சாமி டேவிட் இவங்கெல்லாம் அங்கே அந்த ஸ்டாச்சுக்கு மாலை போட்டாங்க. ஆனால் இங்கே வர்ற மாலை போடுறவங்க யாருனாக்கா அரசியல் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கோசம். எங்ககிட்ட கூட்டம் இருக்குது, போலீஸ்காரே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு. நாங்கள் அப்படி இல்லை, வாழ்நாள் முழுதும் அம்பேத்கருக்கு நான் இல்லைனாலும் சரி என் கட்சியினுடைய பிள்ளைங்க செய்வாங்க அந்த வேலை. சிஎம் அவங்க இல்லாத நான் செய்யலையா அப்படின்னு நான் இல்லாட்டி கூட மற்றவங்க செய்வாங்க அந்த வேலையை. அதுதான் அம்பேத்கர். சார் இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஏதோ எல்லோரும் ஒன்று சேரணும், கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டி இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் ஏதோ கூப்பிட்டுக்கிறீங்களா, என்ன நோக்கத்தோடு அதை பண்ணுக்கிறீங்க, என்ன சார் அது எல்லாம் ஒன்றா சேரலாம்னு சொன்னாங்க. தாராளமாக சேரலாங்க, முனிசிபாலிட்டி நம்மளாம் ஒற்றுமையாக சேர்ந்து பிடிக்கலாம் சார். ஒற்றுமையாக சேரலாங்க, ஒற்றுமையாக சேர்ந்தவங்ககிட்ட ஒற்றுமையாக சேர்றேன். ஒற்றுமையாக நீங்கள் சேரலைனாக்கா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்திய குடியரசு கட்சி நிற்கிறது கேரண்டி, அது எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் நிற்கிறோம், இந்திய குடியரசு கட்சி எல்லா இடத்துலையும் 10 வருஷம் நிற்கிறோம். மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வழியும். காசு பணம் அதெல்லாம் இல்லை, காசு இல்லாட்டி கூட எங்களுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு 100 ஓட்டுனா வரும். அந்த 100 ஓட்டில் தோற்றுருவோம். அப்போ எங்களை எதிர்க்கவும் தோற்றுருவோம். அந்த அளவுக்கு எல்லா ஏரியாலையும் அம்பேத்கர் இது இருக்குது. வேறு ஏதாவது கேட்குறீங்களா சார்? இப்போ டெவலப்மெண்ட்ஸ் வந்து வச்சு தான் நம்ம வந்து மினிக்கு போகிறோம், எம்எல்ஏ வந்து நல்லா டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோவர்ஸை எம்எல்ஏ எல்லாம் சொல்கிறாங்க சார். ஸோ ஃபெயிலியர் ஆஃப் த எம்எல்ஏ என்ன சொல்கிறீங்க சார்? ஒன்றும் இல்லை, நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க. கேஜிஎஃப் முன்னேற்றம் லாஸ் ஆகுது, சைலண்ட்மெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுக்கிறாங்க. முன்னேற்றம் நிறையா இருக்குது இல்லை, வீடு குழாம் போட்டுக்கிறாங்க, தண்ணி கொடுத்துக்கிறாங்க, வாட்டர் அங்கங்கே பெருசாக மிஷின் கட்டி போட்டுக்கிறாங்க.
நல்ல ரோடுக்கு போட்டுக்கிறாங்க, நல்ல லைட்டுக்கு போட்டுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் போனீங்கன்னா ஐசியூ எல்லாமே வச்சுக்கிறாங்க. அது என்ன தப்பு? மேடம் நல்லா செய்யலைன்னு யார் சொன்னாங்க? போகிற சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? வீடு வீடுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு தண்ணி குழாய் ஃபீட் பண்ணிக்கிறாங்க. எங்கே போனாலே லைட் இருக்குது. வீட்டில் என்னென்ன யாரும் டெய்லி ட்ராவல்ஸ் போகிறது இல்லை. பாவம் டெய்லி ட்ராவல்ஸ் இல்லைக்கா இன்னும் ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறாங்க, நிறைய பொட்டிங்க போட்டுக்கிறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியெல்லாம் பேசி டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன டெவலப்? சரி, 25,000 பேருக்கு பென்ஷன்ஸ் வந்து கேன்சலேஷன் ஆகிது. 15,000 பேருக்கு வந்து ரேஷன் கார்டு கேன்சலேஷன் ஆகிது ஒரு கேஜிஎஃப்லேயே. கேன்சல் ஆகி ஆமாம் ஆமாம் கேன்சல் ஏன் ஆச்சு? நம்ம எம்எல்ஏ நல்லா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதில் திருட்டு காடுங்களால பிடிச்சிட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். 25,000 பேருக்கு பென்ஷன் நின்றுக்குதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வசதியாகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் மேடம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவங்க பிஹெச்டி படிச்சுக்கிறாங்கல்ல, டாக்டரேட். அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அதனால நல்ல டெவலப்மெண்ட். இதில் மாற்றமே இல்லையா? யார் சொன்னால் டெவலப்மெண்ட் இல்லை? நீங்கள் சொல்லுங்கள் பிரஸ்காரங்க, ஏன்னா டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குதா? ஹாஸ்பிட்டல் போனவங்க ஐசி இருக்குது, எம்ஐசி இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் ஆட்டுக்கு தனியாக இருக்குது, டாக்டர்ஸ்க்கு ரெகுலராக இருக்கிறாங்க. ஒன்று என்ன வேணும் உங்களுக்கு கேட்கறதுக்கு? சொல்லுங்கள், கேட்கறது கேளுங்க. நகரசபையில் லாஸ்ட் டைமே நீங்கள் தர்ணா பண்ணுறீங்க. இப்போ இதுக்கு முன்னே இருக்கிற கமிஷனர், ஆமாம், இதுக்கப்புறம் வேற ஒரு கமிஷனர் வந்திருக்கிறாரு. என்ன உங்களுடைய நெக்ஸ்ட் நடவடிக்கை? நான் தர்ணா பண்ணுறேன், அவர் ஊரை விட்டு போயிட்டாரு இல்லையா? இந்த கமிஷனருக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. கமிஷனர் என்னை பற்றி தெரியுமோ தெரியாதோ அது தெரியல. நேரம் வரும்போது கமிஷன் தெரிஞ்சுக்குவார், நேரம் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் என்ன பண்ணுவேன் சார்? ஸ்காலர்ஷிப்பு 3 வருஷமாக கொடுக்கலன்னு நிறைய பேர் வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிறாங்க சார் நகரசபையிலேருந்து. எம்எல்ஏ தான் நல்லா பண்ணுங்கிறாங்கன்றீங்க, மறுபடியும் ஸ்காலர்ஷிப் போடலன்றீங்க. சொல்லுங்க சார். கிராக் ஆகிட்டு இருக்குது முனிசிபாலிட்டி சில 15 lakhs வந்து சாங்ஷன் ஆகிட்டு இருக்குது. என்னத்துக்கு? அம்பேத்கர் சிலை மாற்றுறதுக்கு. அது இன்னும் மாற்றாதது. முனிசிபாலிட்டியில் கொடுத்துட்டோம் மங்கள செலவழிக்கிறதுக்கு அப்படி இல்லையாங்க? காட்ட சொல்ல ஒன்றும் கூட காட்டலையே. அதான் ராஜேந்த இங்கெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை சார். இதெல்லாம் வந்து அசம்பிளி பார்லிமெண்ட்டில் பேசும். நம்ம ரைட் ஆகிறோம். கேஜிஎஃப் இஸ் நாட் டெவலப். எங்கே பேசணும்? பிளாட்ஃபார்ம்லேயே, ஃபுட்பாத்லையே. சார், கேஜிஎஃப் பப்ளிக் என்ன சொல்ல வரீங்க சார்? பப்ளிக்கு நல்ல மரம் வச்சு விடலான்னு நான் பார்த்தேன். நல்ல மரம் வந்ததெல்லாம் வெட்டிட்டான். பழம் விடுற மரத்தெல்லாம் வெட்டிட்டான். 20 வருஷமா மரமே இல்லை. வெயில் ஜாஸ்தியாக சார், உட்கார இடம் இல்லைன்றான். அந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப் பாரு. டெவலப்மெண்ட் இல்லை, என் ட்ரெயின் வசதி இல்லைன்னெல்லாம் சொல்கிறாங்க பிள்ளைங்க. காலையில் 6 மணிக்கு அவங்க ட்ரெயினை பிடிக்கணும். சில பேர் 5 மணிக்கு பிடிக்கிறாங்க. ஒரு 10 நாள் தான் நான் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். இந்த கால் என்னமோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு இங்கே விட்டால் தான் 9 மணி எங்கள் அப்பாயின்மெண்ட். இந்த காரில் போகிறதுக்கு நீ இவ்வளோ டயர்டாக இருக்குன்னா அந்த டெய்லி ட்ராவல் பண்ணுற புள்ளிகள் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த சிந்தனையெல்லாம் வச்சு அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் வச்சு எழுதின புத்தகம் தான் லைஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாபா சாஹேப் அம்பேத்கர். சும்மா அவர் அரசியலுக்காக எழுதலை, அவர் பாடுபட்டு பட்ட அனுபவம், விசாவுக்காக அவர் பட்ட அனுபவம், ஒவ்வொன்றும் அவர் அனுபவத்தை வச்சு தான் எழுதினார். என் மக்கள் இப்படி இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஒரு சின்ன பையன் டைம் இருக்குது அவங்களுக்கு விளையாண்டு இருந்தானுங்களா சின்ன பிள்ளைங்கள்லாம். அதில் ஒரு சின்ன பையன் ஓடி போயிட்டு ஒரு அம்மா காலை தொட்டு கும்பிட்டானா. யார் அந்த அம்மானாக்கா? அந்த ஊரில் இருக்கிற வீட்டில் இருக்கிற கக்கூசெல்லாம் வாரி தலை மேலே கூட வச்சுன்னு போவாங்களாம், மேலே சாம்பல் தெளிச்சுக்கின்னு. அப்படி போகும்போது ஓடி போய் அந்த அம்மா காலை கும்பிட்டு வந்தானா. தாய் மாதிரி அவங்க ஒன்றாங்க. அந்த பசங்கள்லாம் கேலி பண்ணானுங்களாம். என்னடா அவங்களுக்கு புத்திக்குதா? கக்கூஸ் வர பொருள்லேருந்து அது காலில் போயிட்டு விழுந்துட்டு வரேன்னு அவன் அந்த சின்ன பையன் சொன்னான்னா, நம்ம வீட்டில் கக்கூஸ் கும்பிட்டுட்டாக்கா அம்மா நம்மளை இப்படி தொடச்சி சுத்தம் பண்ணுறான், அவன் தாய் தானான்னு கேட்டான். ஆமாண்ணா, ஊரில் இருக்கிற கக்கூஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறான், அப்போ அவன் தாய் இல்லை அப்படின்னு கேட்டவர் யார்? விவேகானந்தர். கேட்டவர் யாரு? அப்போ தாயின்ற பதிப்பு இதை தான் அந்த தலை மேலே கூடையில் தூக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சு கான்ஸ்டியூஷனில் சமுதாயத்துக்கு என் மக்கள் இப்படி இருக்கணும்னு எழுதுனது தான் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அதுதான் இவ்வளோ கொண்டாடும் சார். மைனிங் ஏரியாவில் 18 வார்டில் கூட இன்னும் தண்ணி பிரச்சனை இருக்குங்க. 10 ரூபாய்க்கு 3 குடம் இன்னும் எடுத்துன்னு இருக்காங்க. பேத்துமாலுக்காக ஃபண்டு ஒதுக்கி பைப் லைன் ஆகிருக்குங்க. அந்த பைப் லைன் இன்னும் 10 வருஷமாக பைப் லைன் ஆகாத இருக்குங்க. ஃபண்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும், அமௌண்ட் ரிலீஸ் ஆகி ஏன் பேத்துமால் குடிநீர் தங்கவயல் மக்கள் மைனிங் பகுதியில் கிடைக்கிறது இல்லை சார்? அது பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து சார் அந்த அம்மா பட்டு போடுவெல்லாம் கட்டி போடுறாங்கன்னா அவங்க குடியிலலாம் படிக்க வச்சாங்க. அவங்க வசதிக்கு இல்லை, ஊர் திருநாளாக கொள்ள வச்சாங்களா. எங்கள் அம்மாவுக்கு இல்லைன்னு வருத்தப்படு, அந்த அம்மாவுக்கு இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன். நீ அதானே செய்த, அவங்களுக்கு இல்லை சார் வருத்தப்படுற. உனக்கு இல்லை, உனக்கு செய்யல. ஏன் காரணம்? நீ நல்லவனை தேர்ந்தெடுக்க. நீ தேர்ந்தெடுத்த அந்த கேள்வி எனக்கு கேட்டிருப்பியா?
நான் இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி வசதி எவ்வளோ இருந்துச்சு? மனசாட்சியோட சொல்லணும். ஈத்து கட்டுற ஊடுகள்னு சொல்லிட்டாங்க, நான் சொல்லி ஈத்து கட்டினீங்க. ட்ரெயினில் வந்துச்சு தண்ணி. வேகேட்டில் கூட அந்த தண்ணி நான் என் மக்களுக்காக, எனக்காக நான் சொத்து சேர்த்துக்கலையே, எனக்காக நான் கமிஷன் வாங்கலே. நீ 20% கூட இல்லைன்னா கூட மாற்றிடுவேன், 30% கூட ஒன்று மாற்றிடுவேன் நான் சொல்லலை. ஸ்கூல்கிட்ட ஒரு போலீஸ்காரங்களை போட்டிருப்பாங்களா? நான் லெட்டர் கூட கொடுத்துக்கிறேன், டிஎஸ்பிக்கு சொல்லிக்கிறேன். திரேசா ஸ்கூல்கிட்ட காலையில் போகிறோங்க, படிக்க தெரியாத ஷோ பண்ணுற பிள்ளைங்களாம் அந்த பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சருன்னு போகிறான். போலீஸ்கார் பிஸி ஆகுறாங்களா? ஒரு 1/2 hour இருக்க முடியாது ஸ்கூலுக்கிட்ட. திரேசா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பொட்ட பசங்க இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது தான் போலீஸுடைய வேலை. இது எம்எல்ஏ சொல்ல வேண்டிய வேலை. இன்னைக்கு எம்எல்ஏ சொல்லுவாங்க அதெல்லாம். எம்எல்ஏக்கு திரேசா ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. எப்படி தெரியும் இல்லையா? வேற ஏதாவது கேட்குறீங்களா? சார் இப்போ 10th ரிசல்ட், செகண்ட் பியூசி ரிசல்ட் வந்து டாப்பர்ஸ் வச்சுருவாங்க. இது ஒரு 2 நாளுக்கு முன்னாள் நகரசபை இவர் வள்ளல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு ஒண்டி தான் ஹானர் பண்ணுறாங்க, வேற கம்யூனிட்டிக்கு ஹானர் பண்ணலான்ட்டு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்னைக்கு அவங்க ஒரு 200 பேருக்கு ஹானர் பண்ணுறாங்க. எம்எல்ஏ அவங்க அது கூட இருக்கிற அதிகாரிங்க தான் அதை மிஸ்கைட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு குரூப் ஒண்டி ஹானர் பண்ணோன்ட்டு இங்கே கேஜிஎஃப்ல SC STக்கு வேற கம்யூனிட்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. நல்ல மார்க்ஸ் வந்துருக்காங்க. அவரும் இப்போ பிஜேபியில் லீடர் இருக்கிறாரு இல்லையா? அதனால அவர்கிட்ட கேள்வி, அந்த கேள்வி பண்ணி சொல்கிறோம். இப்போது KGF நம்பர் 1 கோலார் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனில் திரேசா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பியூ 90%. மந்திரிங்க கூட இருக்கிற கான்ஸ்டியூஷனில் இல்லை. அப்போ பெருமை KGF தானே. அது என் பிள்ளைங்க படிக்கிறதுனால, அந்த டீச்சர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால, அந்த லெக்சரர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால 90% சார் ரிசல்ட்டு. அப்போ KGF படிக்கிறாங்க தானே, படிச்ச பிள்ளைங்க எங்கே வேலை இருக்குது? அவன் டெய்லி ட்ராவல் போனால் அவனுக்கு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டு இடம் கிடைக்கிறது. அந்த புள்ள வீட்டில் உட்கார வேண்டிய நிலைமை இருக்குது. வேறு எதுனா கேட்குறீங்களா? எங்க மிஸ்டர் பிள்ளை பின்னாடி